ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கொச்சு. இது எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம், 2 துவரம்பருப்பு, அதோட கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடணும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கணும். அதை எடுத்து அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். 2 பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா, கத்திரிக்காய், இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ஒரு உருண்டை புளியை ஊற வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடணும். ஓரளவுக்கு வதங்கிருக்கு பாருங்கள். இது வதங்கின உடனே கொஞ்சம் தண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் காயப்பொடி கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/4 கிலோ கத்திரிக்காய், கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கினோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேகணும். நல்லா தேவையான அளவு மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு ஒரு கலப்பு கலக்கி கொஞ்சம் காய் வந்தோடனே புளியை கரைச்சி ஊற்றுக்கணும். இது கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். ஏன்னா 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பொடி தேவையான அளவு சாம்பார் பொடி, ஏன்னா மிளகா போட்டிருக்கிறதுனால கம்மியாக போட்டால் போதும். உரப்பு அதிகம் வேணுங்கிறாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இன்னும் புளி மட்டும் விடணும். கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே புளியை விட்டு கடைசியில் சேர்றது கொஞ்சம் கடலமாவு விடணும். கடலமாவு விட்டு இறக்கணும். இதுதான் கத்திரிக்காய் கொச்சு. இது வெண்பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ப்ளஸ் வெள்ளை சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம் ஈஸியாக. வெந்த உடனே பார்ப்போம். கத்திரிக்காய் இப்போ நல்லா அமுங்குற அளவுக்கு வெந்துடுச்சு. இதை அப்படி கரண்டி வச்சு ஒரு மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ புளியை தூக்கி ஊற்றுறோம். புளி கரைசலை விடுறோம். இப்போ நல்லா புளி கரைசலை விட்டு நல்லா ஒரு கொதி வரும். கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது புளி தண்ணியில் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கடலமாவு விட்டு நம்ம இறக்க வேண்டியது. ஒரு 2 ஸ்பூன் கடலைமாவு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா சேர்றதுக்கு, தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்கு கடலமாவு. இதை விட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியது. கடலமாவு விட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான கத்திரிக்காய் கொச்சு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.